தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைக்க பாரதிய ஜனதா கட்சி தீவிரம் காட்டி வருவதாக வெளிக்கொணரப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான முழுமையான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்துச்சந்திரன். இரண்டாயிரத்து 26ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பின்னர் கூட்டணி ஆட்சி அமைக்க ஆளும் பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தமிழகத்தில் தற்போது ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்ததில்லை. இத்தகைய அரசியல் சூழலில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாட்டில் ஆட்சியில் பங்கு என்ற அறிவிப்பை அந்த கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் இந்த அறிவிப்புக்கு புதிய தமிழகம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்தன. இதன் நீட்சியாக தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வலுவான கூட்டணி ஒன்றை அமைக்க பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து வருவதாக தமிழக ஊடகங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. அண்மையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியில் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்த சந்திப்புக்கு பின்னர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டிருந்த இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2026ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றும் என நம்பிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த பின்புலத்தில் எடப்பாடி கே பழனிசாமியுடன் அதிருப்தியில் இருக்கின்ற தமிழக சட்டமன்றத்தின் முன்னாள் அமைச்சர் AK செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதேபோன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஒட்டகத்தேவர் பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் DTV தினகரன் உள்ளிட்டோர் தற்போதும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றனர். இவர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து அடுத்த வருடம் தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைப்பதே இந்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் திட்டமாக அமைந்திருப்பதாக தமிழக ஊடகங்கள் எதிர்வு கூறியிருக்கின்றன. தமிழக அரசியல் களத்தில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு கூட்டணி ஆட்சிக்கான பேச்சுக்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இந்த செய்தி இவ்வாறு இருக்க, நாளை மறுதினத்துடன் நிறைவடைய உள்ள இந்திய பாராளுமன்ற கூட்டத்தொடரின் பின்னர் இந்திய மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பெயரிட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதிய தேசிய தலைவர் நியமனம் தொடர்பில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தொடர்ச்சியாக ஆலோசனைகளை நடத்தி வருவதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. இந்த இடத்தில் தற்போதுள்ள தேசிய தலைவர் JP நட்டாவுக்கு என்ன நடக்கும் என்ற கேள்வி உங்கள் அனைவர் மனதிலும் எழலாம். புதிய தேசிய தலைவர் நியமனத்தின் பின்னர் தற்போதைய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவராக இருக்கின்ற JP நட்டா இந்திய மத்திய அமைச்சராக செயற்படுவார் என பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருக்கின்றது.